ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உஹதுடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களத்தில் உங்களுடைய சொல்லை மீறி சஹாபாக்கள் கீழே இறங்குறதுனால பெரிய வேதனைகள், பெரிய சிரமங்கள், கஷ்டங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல அம்புகள் பாய்ந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற குஹமத்துகள், அவதூறுகள் எல்லா இடங்களிலேயும் பரப்பப்பட்டது. இப்படியெல்லாம் சிரமப்பட்டீங்க உஹதுடைய போர்க்களத்துல, அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உஹதுடைய போர்க்களத்துல. அதை விட அதிக கஷ்டத்தை கொடுத்த ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா? ஆயிஷா அம்மா கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, உஹதுடைய போர்க்களத்துல எவ்வளவு கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சீங்க, எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சீங்க, அந்த கஷ்டங்களை விட அதிக கஷ்டம் நடந்ததாக ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா என்று ஆயிஷா அம்மா கேட்டப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இருக்கு. அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாயிஃபினுடைய மக்களும் மற்ற மக்களும் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என் மீது கல்மாரி பொழிந்த போது, என்னை தாக்கிய போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீலை அனுப்பினார். ஜிப்ரீல் வந்து சொன்னார், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை பார்க்கிறான். இதோ மலையினுடைய மலக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறார். மலையுடைய மலக்கு உங்களிடத்தில் வருவார். வந்து உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்பார். நீங்கள் தைரியமாக உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். உடனே மலையினுடைய மலக்கு வந்தார். வந்து கேட்டார், இந்த இரண்டு மலைகளுக்கும் மத்தியில் வைத்து என் மக்களை ஒரே அடியாக நசுக்கி விடட்டுமா என்று கேட்டார். அந்த கேள்வி அவர் கேட்ட வார்த்தை இருக்கிறதே, அப்பதான் கஷ்டப்பட்டது போல என் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டப்பட்டதில்லை என்கிறார் சொல்லலாம். தாழ்பட்ட கஷ்டங்களை விட அந்த வார்த்தை அடிக்கல யாரையும், அல்லாஹ் யாரையும் கொல்லல, நபியின் மீது கை வைத்தவர்களே அழிக்கல. நினைச்சிருந்தா நொடிப்பொழுதில் அல்லாஹ் சாம்பலாக்கி இருப்பார். இப்போதும் நபியின் மீது தாக்குதல் நடக்கத்தானே செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண்மூடித்தனமாக ஏசுபவர்களும் பேசுபவர்களும் நம் கூட்டத்திலேயே இருக்கத்தானே செய்கிறார்கள். அல்லாஹ் நினைச்சா செகண்ட்ல அழிச்சிடுவான், அழிக்க மாட்டான், விட்டு வைப்பார். அழிக்கல, இந்த உம்மத்து அழிக்கப்படல. ஆனால் அவர் கேட்கிறார், நான் அழிக்கவா என்று கேட்கிறார். அந்த கேட்ட வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை எனக்கு மிக கொடூரமாக இருந்தது. உஹதில் நான் பட்ட அடிகளை விட, நான் பட்ட பல் ஷஹீதாக்கப்பட்டதை விட, என் ரத்தம் வழிந்ததை விட அந்த வார்த்தை எனக்கு கஷ்டத்தை தந்தது. என் உம்மத்து அழிக்கப்பட்டு விடுமா, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது அதாவது இறக்கப்படுமா, அது எனக்கு கஷ்டத்தை தந்தது. எனவே நான் அப்போது சொன்னேன், பல் அர்ஜு ஐயஹ்ருஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மய்யஅபுதுல்லாஹு வஹதா லா ஷரீக பிஹி ஷைஆ. வேணாம் விட்டுருங்க, இவர்களை அழிக்க வேண்டாம். இவர்கள் கெட்டவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மோசமானவர்களாக இருக்கட்டும், என்னுடைய அல்லாஹ் இவர்களுடைய அஸ்லாபுகளிலிருந்து, இவருடைய வம்சாவளிகளிலிருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் பிறக்க வைக்க கூடும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, ஷிர்க் வைக்காத நல்ல ஈமானியத்தான குழந்தைகளை இந்த முஷ்ரிக்கிலிருந்து, இந்த காஃபிரிலிருந்து, இந்த என்னை துன்புறுத்துகிற அயோக்கியரிடமிருந்து நல்லவர்களை அல்லாஹ் உருவாக்க கூடும். எனவே இவர்களை அழித்துவிட வேண்டாம் என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அந்த தருணம் தான் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களில் மிக கொடூரமானது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொன்னையும் நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சவங்க சொல்லலாம். நாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. போன வாரம் பார்த்தோம்ல, அல்லாஹ்வுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு, ரசூலுக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் விருப்பத்தை பேக் வாங்கிட்டு ரசூலுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தானா இல்லையா? மதீனாவுக்கு வந்த பிறகு பைத்துல் மக்தஸ் முன்னோக்கி ரசூலுல்லாஹ் தொழுவ சொன்னா அல்லாஹ், ஆனால் ரசூலின் விருப்பம் காபாவை முன்னோக்கி தொழுவணும்னு இருந்துச்சு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி காபாவை முன்னோக்கியே தொழுதுக்குங்க தன் விருப்பத்தை பின்னாடி ஆக்கி கொண்டு நபியின் விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தான்ல, அதே போலத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் விருப்பம் ஒன்று இருந்தது. ஆனால் தன் விருப்பம் எங்கே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுமோ என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் விருப்பத்தை கூட மாற்றிக்கொண்டார்கள். சொல்றாங்க நபிகளாருடைய வார்த்தையில், நபிகளாருடைய வாயினால் சொல்கிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இன்த குல்லி ஸலா.
ரசூலுக்கு ஆசை என்னவோ எப்போதும் மிஸ்வாக் செய்யணும்னா, எப்போதும் சுத்தமாக இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள். ஏன்? கடைசி தருணத்தில் நம்மை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் தலை வைத்து இறுதி நேரத்தை அடைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட ஆயிஷாவுடைய சகோதரர் மிஸ்வாக்கோடு வருவதை பார்த்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் அந்த மிஸ்வாக்கையே பார்க்கிறது. வாயால் சொல்வதற்கு கூட முடியாத தருணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் அவர் வைத்திருக்கிற மிஸ்வாக்கையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் பார்க்கிறது. முழுக்க முழுக்க நபிகளாரை புரிந்து வைத்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சகோதரனிடமிருந்து மிஸ்வாக்கை வாங்கி அதை கொஞ்சம் இலகுபடுத்தி தன்னுடைய பற்களில் வைத்து இலகுபடுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் தேய்த்து விட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். கடைசி தருணத்தில் கூட மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் விட்டார்கள் தெரியுமா? ஏன் தொடர்ந்து அதை செய்யாமல் இருந்தார்கள் தெரியுமா? காரணத்தை நபிகளாரே சொல்கிறார்கள். லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக விட்டேன். என் உம்மத்தை அதை கஷ்டப்படாது என்று நினைச்சிருந்தா அமர்த்தவும் மிஸ்வாக் இந்த குல்லி சலா, ஒவ்வொரு தொழுகையின் பேரும் கண்டிப்பாக மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதை நான் ஏவி இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.